இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழாவையொட்டி நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட கட்டடங்கள் மூவர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. டெல்லியில் உள்ள புதிய நாடாளுமன்ற கட்டிடம், குடியரசுத் தலைவர் மாளிகை, குதுப்பினார் நினைவுச் சின்னம் மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட ஏராளமான கட்டடங்கள் மூவர்ணங்களில் அலங்கரிக்கப்பட்ட மின் விளக்குகளால் இரவில் ஜொலித்தன. சென்னையின் பல்வேறு முக்கிய கட்டடங்கள் தேசிய கொடியில் உள்ள மூவர்ணங்களில் அலங்கரிக்கப்பட்ட மின் விளக்குகளால் இரவில் ஜொலித்தன. தலைமைச் செயலகம் மூவர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டதுடன் அங்குள்ள LED திரையில் ஒளிரூட்டப்பட்ட சுதந்திர தின விழா பட்டொளி வீசி பறக்கும் தேசிய கொடியைப் போல் காட்சியளித்தது. சென்னையின் அடையாளங்களுள் ஒன்றாக திகழும் ரிப்பன் கட்டடம் எனப்படும் சென்னை மாநகராட்சி கட்டிடத்தில் மூவர்ண நிறங்களில் மின் விளக்குகள் தொங்கவிடப்பட்டு பிரம்மாண்ட தேசிய கொடியை போன்று ஒளியை பாய்ச்சி காட்சியளித்தது. சர்வதேசத்தை சென்னையுடன் இணைக்கும் சென்னை விமான நிலையமும் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின்னொளி வீசி இரவை அழகாக்கியது. நாட்டின் பிற மாநிலங்களுக்கு நுழைவு வாயிலாக விளங்கும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் பிரம்மாண்ட கட்டடங்களிலும் மூவர்ண மின்னொளி வீசும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளித்தன. ஒன்றிய அரசு அலுவலகங்களான ரிசர்வ் வங்கி, வருமான வரி உள்ளிட்ட அலுவலக கட்டடங்கள் மின்னொளியில் ஜொலித்தன. சென்னையின் அடையாளங்களுள் ஒன்றான அண்ணா மேம்பாலம் தேசிய கொடியை தாங்கி நின்றதாக காட்சியளித்தது. நாகையில் புகழ்பெற்ற நாகூர் தர்கா, குமரியில் உள்ள காந்தி மண்டபம், வேலூர் கோட்டை உள்ளிட்ட இடங்கள் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சுதந்திர தினத்தையொட்டி லட்சத்தீவில் கடலுக்கு அடியில் சென்று தேசிய கொடியை ஏந்தி இந்திய கடலோர காவல் படையினர் கொண்டாடினர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.